வணக்கம், உங்கள் ராம் யோகா மகிழன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, ரீசெண்டா நீங்க வீடியோவே போடல, எதனால நிறைய வீடியோ வச்சிருக்கீங்க போட மாட்டீங்க? ஃபங்க்ஷன் வீடியோவே நீங்க ஏன் அவ்வளவுதான் போட்டீங்களா, அவ்வளவுதான் வீடியோ, என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு கேட்டிருந்தீங்க. நிறைய பேர் ஹாஸ்பிட்டல்லையுமே பார்த்துட்டு என்ன திடீர்னு ஹாஸ்பிட்டல் வந்துருக்கீங்க, அதுவும் நைட் நேரம் எதுக்கு வந்தீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்துருச்சு. நிறைய பேர் வேற இன்ஸ்டால வேற கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நிறைய இடத்துல பார்த்தேன், அது மாதிரி நிகழ்ச்சியெல்லாம் நல்லபடியாக முடிச்சிட்டிங்க அப்படிங்க. அதுக்கப்புறம் ஏன் வீடியோ போடாமல் வச்சிருக்கீங்க? கடைக்கு வர்றவங்க கஸ்டமரும் சரி நேரில் மீட் பண்ணிட்டு அம்மா சொன்னோன்னே என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்குற அளவுக்கு ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் கடைக்கு போய் ஃபங்க்ஷன்லேருந்தே நாங்கள் கடைக்கு போகல இன்ன வரைக்கும். நான் ப்ரெக்னென்ட் ஆனதுலேருந்து அப்பப்போ தான் போய்க்கிருக்கேன். இப்போ சுத்தமாக ஃபங்க்ஷன்லேருந்து போகல, முடியாமல் வந்தனால. இன்னைக்கு தான் போகணும்னு நினச்சிட்டேன். திடீர்னு பார்த்தீங்கன்னா ஊருக்கு போயிட்டு ஃபங்க்ஷன்லாம் நல்லா நியூஸ் தான் இந்த வீடியோ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இது நாங்களே எதிர்பார்க்கல, எனக்கு எப்பட்றா அப்படின்ற அளவுக்கு ஆயிடுச்சு. அதுதான் இந்த வீடியோவில் சொல்ல ஷேர் பண்ணிடலாம். நிறைய பேர் பார்த்துட்டு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. அண்ட் கடைக்கு வரவங்ககிட்ட வேறு வழி இல்லாமல் அம்மா சொல்கிற மாதிரி தான் இருக்குது. அதனால நிறைய பேர் ரிப்பீட்டடாக கேட்குறீங்க. இது சொல்கிறோம், வீடியோக்குள்ளே போய் சொல்கிறோம். நம்ம சேனல் புதுசாக ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. வீடியோக்குள்ளே போ ஆரம்பிக்கலாங்களா? காலம் கடந்தாலும் நம் காதல் மறையவில்லை, சோதனை வந்தாலும் நாம் சேர்ந்து நிற்கிறோமே. அப்படி இப்படி அப்போ தான் வேகமாக வருது பாரு. காலையில் என்னெல்லாம் சாப்பிட்டேன்? இட்லி சாப்பிட்டுச்சு காலையில். பெரிய பாட்டில் எடுத்துறா, இன்னொரு பாட்டில். ஊருக்கு போயிட்டு சாப்பாடு ஒத்துக்கலை, செமிக்காமல் வைத்தபடி வந்துருச்சு. காலையிலேருந்து அழுதுகிட்டே இருந்தா. இன்றைக்கி தான் கூப்பிட்டு இப்போ குளுக்கோஸ் சேர்த்துறேன். நைட்டு மணி 8:40 3வது பாட்டில் இது. என்ன வீடியோ அப்படின்னா, நான் ஃபர்ஸ்ட் எனக்கு என்னை பெட்டில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா, விருந்து முடிச்சுட்டு வந்த அன்னைக்கு நைட்டு எனக்கு சரியான பெயின், உடம்பு வலி இருந்துச்சு. நாங்கள் ரெஸ்ட் எடுத்துட்டோம். காலையில் பார்த்தீங்கன்னா மறுநாள் காலையில் அன்னைக்கு நைட்டு நல்லா சாப்பிடவே முடியல. கடையில் தான் அன்னைக்கு ஃபுட்டு வாங்கினேன், லேட்டாக தான் வந்தனால கடையில் ஃபுட்டு வாங்கி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ராமே சாப்பிட்டா. அப்போ என்னால் சாப்பிடவே முடியல சுத்தமாக. ஏடா அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி வச்சுட்டு, சரி நம்மளுக்கு அந்த சாப்பாடு அங்கே கறி சாப்பிட்டு ஒத்துக்கலை, சரி செரிக்காமல் இருக்கும் போல அப்படின்னு சொல்லி நானும் விட்டேன். ஆனால் அப்போலாம் எனக்கு பெயின் வரல. அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் படுத்து தூங்கும்போது ஒரு மணி வாக்கில் வயிறு ஒரு மாதிரி முறுக்கி வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. செமிக்காமல் இருக்கும்போது வலிக்கும்ல, அந்த மாதிரி இருந்துச்சு. சரி வாமிட் வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அந்த வாமிட்டு வந்துருச்சு. என்ன வாமிட் வந்துச்சு கரெக்டாக 1 மணி எத்தனை மணி தூங்குனேன்? 1:30 இருக்குமா? ஒரு 1:30 போல் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒமட்டுற மாதிரி இருந்துச்சு. வயிறு இப்படி குடலை பரட்டுற மாதிரி, ஒரு மாதிரி வலிக்கிற மாதிரி அப்படின்னு. சரி வாமிட் வரப்போதுன்னு ராமன் வேகமாக நான் அப்படி உசுப்புறேன். ராமா எந்திரி ராமா, எனக்கு வாமிட் வர மாதிரி தண்ணி எடுத்துட்டு வந்து வேகமா எந்திரிச்சிட்டேன். நான் சொன்ன உடனே எந்திரிச்ச உடனே பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு பாத்ரூம் போயிட்டேன். வாமிட் எடுத்து கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா திருப்பி வயிறு வலிக்க ஆரம்பிக்கவும் பாத்ரூம் போனேன். லூஸ் மோஷன் ஓவராக போக ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சைடு செமிக்காம தான் நம்மளுக்கு லூஸ் மோஷன் போகுது அப்படின்ற அளவுக்கு நான் பேக் பெயின் அப்போ எனக்கு வரல. ஃப்ரண்ட் சைடு மட்டும் மேல் வயிறு மட்டும் எனக்கு குட வலிக்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு நைட் இந்த 2 மணிக்கே நான் 1:30 to 2 மணி வரைக்கும் 2-3 தடவை லூஸ் மோஷன் போயிடுச்சு. அப்போ ராமன் கூட தான் இருந்தேன். அப்புறம் ராமன் தூங்கிட்டான். சரி நார்மலாக வாமிட் தான் எடுத்து. அப்போ எனக்கு லூஸ் மோஷன் போதும் தெரியாது தானே, வாமிட் எடுக்கிறேன் மட்டும் தான் தெரியும். அப்போ லூஸ் மோஷன் கூட தான் நான் என்கிட்ட சொல்லலை. அப்புறம் எங்கள் அம்மா தூங்கி அம்மா இந்த மாதிரி அழுதுட்டேன். வயிறு ரொம்ப வலிச்சிருச்சு. எங்கள் அம்மா பயந்துட்டாங்க. பயந்தோன்னு என்ன நினைச்சா மோர் கலக்கி நைட்டு 2 மணி 2:30 இருக்கும். இது எனக்கு தெரியாது. ஏன்னா ஒரு டைம் தான் எந்திரிச்சு நான் தூக்கத்திலேயே படுத்துட்டேன். ஏன்னா எப்பவுமே வாமிட் இருக்கிறது சகஜமான விஷயம்னால பெருசா அதை எடுத்து வச்சு வாமிட் எடுத்து படுத்துக்குருவா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி விட்டான். நான் லூஸ் மோஷன் போனதெல்லாம் ராமனுக்கு தெரியாது. அப்புறம்
அம்மாட்ட வந்து மோர் கலக்கி எலுமிச்சம்பழம் குடிச்சு கொடுத்தாங்க. அதை குடிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. ஆனால் பெயின் விடலை, வயிற்று வலி எனக்கு விடலை. ஆனால் எனக்கு அம்மாவுக்கு என்ன பயம்னா டிராவல் பண்ணதில் ஒத்துக்கிறாம எதுவும் இதாகிடுச்சோ, மிஸ்கரேஜ் ஆயிடுச்சோ அப்படின்ற அளவுக்கு எங்கள் அம்மா பயந்துச்சு. ஏன்னா அப்புறம் அந்த அந்த லூஸ் மோஷன் போன வரையும் மேல் வயிறு வலிச்சுக்கிட்டு இருந்தது. ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. நான் எப்படியே கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அன்றைக்கி நைட்டு கடந்துடணும் அப்படின்னு சொல்கிறதுக்காண்டி கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அந்த 3 மணிக்கெலாம் தூங்கிட்டேன். திருப்பி 3 மணிக்கு தூங்கலாம், 4:30 தான் தூங்கினேன். வயிறு வலிச்சுட்டே இருந்துச்சு. அப்படியே குட்டுன்னு புரண்டுக்கிட்டே கிடந்தேன். ரொம்ப நேரம் இங்கேயே தான் சோஃபாலே தான் உட்காந்து மோர் குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் இருந்தேன். அப்புறம் போய் தூங்கினேன். அப்புறம் இப்படியே தூக்கம் வந்து வயிற்று வலியோடு தான் தூங்கினேன். தூங்கினதுக்கப்புறம் காலையில் பார்த்தீங்கன்னா திருப்பி வயிறு வலிச்சுட்டே இருக்குது. சாப்பிட முடியல. காலைல 2 இட்லி சாப்பிட்டேன், சுத்தமாக சாப்பிட முடியல. மதியானம் சாப்பிட முடியல. நல்லா சண்டே அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் எங்கேயுமே டாக்டர் இருக்க மாட்டாங்க. தெரியும், சரி நம்ம ஒரு வேளை திங்கக்கிழமை போய்க்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வலி சரி ரொம்ப வலி வந்தால் பார்த்தா பேக் பெயின் இருந்தால் கொஞ்சம் நம்ம காலையில் கொஞ்சம் இல்லை. ஏன்னா மதியம் வரை இல்லாதது சாயந்தரத்துக்கு மேலே ரொம்ப வலி. குளிச்சுட்டு வந்தேன். என்ன குளிச்சுட்டாம இப்போ நீ குளி ஃப்ரெஷ் ஆயிடுவேன். ஏன்னா ட்ராவல் பண்ணியிருக்கோம், நான்வெஜ் சாப்பிட்ருக்கோம். அந்த சூட்டோட வலியும் இருக்கும். தலையை நல்லா தண்ணி ஊற்றி சுடு தண்ணி வச்சு நல்லா மேலெல்லாம் ஊற்று அப்படின்னு சொன்னேன். ஊற்றிட்டு குளிச்சுட்டு வந்தோம். டபக்கு நான் பெட்லேயே படுத்துட்டேன், ரொம்ப வயிறு வலி தாங்காம. இதை வந்து குளிக்காம படுத்து கிடக்கு. குளிக்க சொன்னேன்னு வந்து என்ன கேட்கறான். ஆமா, வாசல் வச்சு கேட்டேன், என்ன குளிக்காம படுத்திருக்கே அப்படின்னு. குளிச்சுட்டு அப்ப இவன் பயந்துட்டான். அந்த இதுல வந்து இன்னும் குளிச்சும் நான் குளிச்சா கொஞ்சம் நேற்று அப்படி குளிச்சோன்னா ஒரு மாதிரி பிரிஸ்க் ஆயிடுவேன். குளிச்சாலே ஒரு மாதிரி இதாயிரும். ஆனா அன்னைக்கு குளிச்சுட்டு படுத்து பயந்துடும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்ப நான் என்ன நினைச்சேன்னா, சரி ஓகே நம்மளுக்கு வந்து அபார்ட் ஆக போகுது போல, நம்மளுக்கு இந்த மாதிரி. ஏன்னா இந்த மாதிரி பெயின் வந்து மகிக்கலாம் எப்படி பெயின் வந்துச்சுன்னா ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. ரொம்ப வலிக்குது அழுகு. எங்களுக்கு பயம் வந்துருச்சு. ஐயோ இப்படி டிராவல் பண்ண நடந்தது போனது வந்ததெல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். ஒரே அலைச்சலா இருக்கே அப்படின்னு கண்ணேரி எல்லாருமே சொன்னது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ போகிறதே மெயினே அதுக்காக தான். நல்ல வீடியோ போட்டு எல்லாரும் பார்த்துட்டீங்க. இதுக்கப்புறம் இந்த வீடியோ வந்து போகிற காரணமே அதான். ஏன்னா வந்து அதிகமாக வந்து அந்த விஷயத்தை சாப்பிட்டு செமிக்காம போன காரணமாக தான். நான் அதிகமாகவும் சாப்பிட மாட்டேன், வாமிட் எடுக்கிறதுனால. அஜினமோட்டோஸ் அஜினமோட்டோ தானே சேர்ப்பாங்க. அது சேர்த்தனாலே எனக்கு என்னவோ அந்த நாளதான் வலி வந்திருக்கும் அப்படின்ற அளவுக்கு எனக்கு நான்வெஜ் சாப்பிட்டோம். வீட்டு சாப்பாடுக்கு செட் ஆயிரும். வீட்டு சாப்பாடு நம்ம வீட்டுல சமைக்கிறனால நம்ம இந்த விசேஷம்னாலே அதை வந்து நம்மளுக்கு வந்து ஸ்மெல்லுக்கு குழப்பலன்னு ஆகுறதுக்குலாம் அஜினமோட்டோ அந்த மாதிரி இதெல்லாம் சேர்ப்பாங்க இல்லையா, எசன்ஸ் எல்லாம் சேர்ப்பாங்க. இவங்களுக்கு தான் வயிறு வலின்னு பாத்தீங்கன்னா மயிலனுக்கு டோர் மாட்டி கையில மாட்டி அவனுக்கு அடி அன்னைக்கு. அடுத்த நாள் அது மறுநாள் இவங்களுக்கு சரியாயிடுச்சு. மறுநாள் இவங்களுக்கு சரியானது காரணமே நைட்டு ஒரு 8 மணிக்கு இங்க இருந்து அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கு என்ன வந்துட்டு ஒரு நைட்டு முடிச்சு மறுநாள் காலையில விளாட ரெடி ஆகிக்கிட்டோம்னா. இப்ப நான் ரொம்ப நாள் ஆச்சு நான் தான் போக சொன்னேன். என் வயிற்று வலியை தூங்கிக்கிட்டு இருந்தேன், படுத்து கிடந்தேன். குளிச்சுட்டு வந்து அப்ப பார்த்துட்டு இல்ல ஏதோ நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் விளையாட போல, நீ வா ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புன்னு உடனே வந்து நம்ம 7 மணிக்கு நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணிட்டு டாக்டர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ இல்லைன்னு சொன்ன உடனே நாங்க அப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்சு எல்லா நர்ஸுமே நம்மளுக்கு தெரிஞ்சு நம்ம ஃப்ரெண்ட்லியா இருக்கவங்க, ரொம்ப க்ளோஸா இருக்கவங்க. இந்த மாதிரி நாங்க தான் சொன்ன உடனே சரி டாக்டர்கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்லி பேசினோடனே வர சொல்லிட்டாங்க. ஏன்னா மகி அங்கே தானே பிறந்தான், அதனால நம்ம ஃபேமிலி டாக்டர் மாதிரி ஆயிட்டாங்க இல்லையா. அதனால சரி கூட்டிட்டு வாங்க பாத்துக்கணும்னு சொல்லி போய் பார்த்தா ஒரு லிஸ்ட் வந்து பிபி வந்து எனக்கு வந்து ஹை ஆயிடுச்சு. நைட்டே போயிட்டாங்க ஹாஸ்பிட்டல். ஞாயிற்றுக்கிழமை நைட் போனோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை பிபி செக் பண்ணாங்க. பிபி ஹைல இருக்கு. எனக்கு காய்ச்சல், தலைவலி எல்லாமே ஒரே நேரத்துல, லூஸ் மோஷனு, வாமிட்டு எல்லாமே இருக்கனால ஒரு 4 ட்ரிப்ஸ் 4 ட்ரிப்ஸ் தானே 4 ட்ரிப்ஸ் கொடுத்துட்டாங்களே அப்படியா அப்படின்ற அளவுக்கு பயந்துட்டேன். பட் வந்து அந்த குளுக்கோஸ்னாலதான் அந்த வீடியோ நீங்க பாத்துருப்பீங்க. வீடியோ போடுறேன் இதுக்கப்புறம் அந்த வீடியோ வரும் பாருங்க. குளுக்கோஸ் சின்ன பாட்டில் கொஞ்சம் ஒரு 1/2 hour ஏறிச்சு, பெரிய பாட்டில் ஒரு 3/4 மணி நேரம் ஏறிச்சு. அப்படி எல்லாமே இருக்கும். ஆக்சுவலி வந்து எடுத்த வீடியோ எதுக்காகனா அத்தைக்கு அம்மா திட்டுவாங்களே அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா எங்க அம்மா மறுநாளே இங்க வந்துட்டாங்க. கீரமலை எல்லா தம்பி, லட்சுமி, அருள், வஞ்சு எல்லாருமே வந்து இங்க வந்துட்டாங்க. செவ்வாய்க்கிழமையா நேத்து வந்துட்டு ஊருக்கு போயிட்டாங்க. நேத்து தானே முந்தானேத்து வந்து நேத்து காலையில போனா தங்கிட்டு திடீர்னு ஒண்ணுமே எனக்கு அதுக்காக ஆக்சுவலி வீடியோ எடுத்து வீடியோ போஸ்ட் பண்ற ரீசன் எல்லாம் எடுக்கல. அப்புறம் தான் சரி இந்த வீடியோவை போட்டு விடுவோமே, ஏன் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு எல்லாருமே கேட்குறாங்க. அதான் கண்ணேரி போகும். நிறைய பேர் வீட்டுல இருந்து சொன்னதுமே அதான் எங்க கண்ணேரி விசேஷ சாப்பாடு நிறைய இதாக ஹெவியா சாப்பிட்டீங்களா அப்படின்னு தான் கேட்டாங்க. ஆனா
ஆனால் நான் ஹெவியாலாம் சாப்பிடல, நார்மலாக தான் சாப்பிட்டேன். எனக்கு வந்து அது ஆனால் நான் பயந்து அப்புறம் வந்து ஹாஸ்பிட்டல் டாக்டரை பார்க்கணுன்னு மேம் வந்து வெளியே போயிருந்தாங்க. ட்ரிப்ஸ் எல்லாம் வந்து எழுதி கொடுத்துட்டாங்க ஃபோன் பண்ணி, இதெல்லாம் போடுங்க அப்படின்னு சொல்லி எழுதி என்னென்ன பண்ணுதோ. இன்னொரு முக்கியமான விஷயம், மேம் வந்து வயிற்ற பார்த்து புள்ள நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு சந்தோஷமே. அம்மா வந்து பயந்துன்னு குழந்தை எப்படி துடிப்பு இருக்கான்னு பார்த்துக்கோங்களேன் அப்படின்னு சொல்லிச்சு. ஏன்னா பேக் பெயின் அதிகமாக இருக்கு, அடிவயிறு வலிக்குதுன்னு சொல்லுது அப்படின்னா அபார்ஷன் பெயின் மாதிரி தெரிலமா, அப்படி இருக்க வாய்ப்பு இல்லை. லூஸ் மோஷன் போறனால வேணா வலிக்கலாம், அபார்ஷன் பெயினா இருக்க வாய்ப்பு இல்லை. இருந்தாலுமே இது வந்து இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்குன்னு சொல்ல முடியாது. நம்ம வந்து இந்த ட்ரிப்ஸ் எல்லாம் ஏறி முடியட்டும், ஒரு தடவை செக் பண்ணிடுவோம். ட்ரிப்ஸ் எல்லாம் ஏறி முடிஞ்சோடனே ஹார்ட் ரேட் செக் பண்றதுக்கு நம்ம வந்து அல்ட்ராசவுண்டுக்கு போயிட்டோம். போன உடனே எனக்கு தான் ஹார்ட் பீட், அந்த எப்பயுமே இந்த ஹார்ட் பீட் செக் பண்ணும்போது எனக்கு ஹார்ட் பீட் பிடிக்கிற மாதிரி பிபி எனக்கு ரொம்பவே ஹை ஆயிரும் போல, அந்த அளவுக்கு எனக்கு இருந்துச்சு. கடலை என்ன சொல்லுவாங்கன்னா ஹார்ட் பீட் நல்லா இருக்கு, 150 கிட்ட இருக்கு அப்படின்னு சொன்னோன்னு தான் எனக்கு ஹார்ட் பீட் வந்துச்சு. உண்மையாவே 150 கிட்ட இருக்கு, நல்லா இருக்கு பேபி. டைம்ல இது கன்சீவ் ஆயிட்டு அந்த மாச டயத்துல உயிரை கையில முடிச்சிருக்க மாதிரி இருக்கு எனக்கு அந்த இதுல. ஆனா மயிலனுக்கு நாங்க அப்படி இல்லவே இல்லை. மயிலுக்கு பிறந்த அந்த 3 மாசத்துக்குள்ள நிறைய பாடுபட்டோம். ஆமா, அந்த 3 மாசம் அந்த வயித்தா போனுச்சு, லூஸ் மோஷன் போனது, சுருக்கு பிடிச்சது, அது அந்த இருந்துச்சு. பட் வந்து பேபிக்கு பாத்தீங்கன்னா நாங்க வந்து நான் கன்சீவ் ஆனதுல இருந்தே எனக்கு பயத்தை உருவாக்கி கொண்டே இருக்கு இந்த குழந்தை. எனக்கு அந்த அளவுக்கு முன்னாடி ஒண்ணு நடந்துச்சுல்ல, மரண பயத்தை காட்டிட்டா பரமான்ற மாதிரி. யார் வரப்போறான்னு தெரியல. பட் வந்து நல்ல ராசின்னு சொல்லுவேன் இந்த பொண்ணு. ஆனா வந்து எங்களுக்கு பயத்தை உண்டாக்கி நிறைய விஷயம் எங்களுக்கு 2-3 இடத்துல பயத்தை நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. உங்களுக்கு வந்து இந்த குழந்தை ரொம்பவே ராசி, நிறைய நகை சேருது, நிறைய விசேஷம் நடக்குது, அண்ட் வந்து நல்ல நல்ல விஷயங்கள் இந்த குழந்தை வரும்போது உங்களுக்கு நடக்குது, அண்ட் வந்து இன்னொரு விஷயமும் பெரிய அப்டேட் அவங்களுக்கு வரப்போகுது, அதுவுமே நெக்ஸ்ட் மந்த். பட் அது வருத்தமான விஷயம் தான். பட் இருந்தாலும் ஆனா அது ரொம்ப பெரிய விஷயம். இந்த குழந்தைக்காக ஸ்பெஷல். அது என்ன கான்செப்ட்னு எனக்கு தெரியல. இந்த டயத்துல நான் அது பண்ணுவானா அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. பட் இந்த டயத்துல அது பண்றோம், அது ஏன்னு தெரியல, எனக்கும் தெரியல. ரொம்ப சேட் நியூஸ் இருக்கு, அதே மாதிரி ரொம்ப அளவுக்கு ஹாப்பியான நியூஸும் இருக்கு. இந்த விஷயத்துல நம்ம வேற டாபிக் போயிட்டோம். அதுக்கடுத்து ஹாஸ்பிட்டல்ல பார்த்துட்டு கரெக்டாக 10 மணிக்கு தான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து நாங்கள் வெளியே வந்தோம். வீட்டுக்கு நான் அப்புறம் வந்து ட்ரிப்ஸ் ஏறி முடிச்சோடனே ஹார்ட் பீட் பார்த்தோன்னே எனக்கு கொஞ்சம் வலி கொஞ்சம் கம்மியாச்சு. ஆனால் ஒரு 2 டேஸாவது இந்த வலி கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் வந்து அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல் வர சொல்லியிருந்தாங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எனக்கு சும்மா டயர்டாக இருந்துச்சு, வயிற்று வலியில டயர்டாக இருந்தனால நான் ஹாஸ்பிட்டல் போகலை. ஆனால் போகலை, திட்ட போகிறாங்கன்னு நினச்சிட்டே இருந்தேன். அப்புறம் இந்த ட்ரிப்ஸ் மட்டும் இந்த ஒரு நாள் ஃபுல்லாக இந்த கையில் அத்தை வர வரையும் இருந்துச்சோ, அத்தை வந்திருந்தப்போ இருந்துச்சு. அப்புறம் சிந்து கடைக்கு போயிருந்தாலும் எடுக்க முடியல. அப்புறம் வந்ததுக்கப்புறம் நைட்டு தான் எடுத்தோம். அதுதான் அந்த வீடியோ அதுதான் சொல்லணும்னு நினச்சிட்டே இருந்தோம். ரொம்பவே ஒரு உண்மையிலே மரண பயத்தை நான் பார்த்தேன் அந்த இடத்துல. ஏன்னா அம்மாவும் பயந்து, நானும் பயந்து. அம்மா பொண்ணு டாக்டர் சபரிமலை பார்த்த உடனே கேட்ட ஒரு விஷயம், பேபியை செக் பண்ணிக்கிடுவோமா, ஹார்ட் பீட் பார்த்துக்குருவோமா அப்படின்னு கேட்டாங்க. பார்த்துக்குருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. லூஸ் மோஷன் சாப்பாடு செரிக்காதனால இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி எசன்ஸ் இந்த மாதிரி சேர்த்துருக்கலாம் ஃபுட்டில், அதனால தான் இருக்கும், வேற ஒன்றுமே கிடையாது அப்படின்னு தான் சொன்னாங்க. இருந்தாலும் நம்ம செக் பண்ணிடுவோம். வயிறு வலி குறைஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக செக் பண்ணுவோம். வயிறு வலி குறைஞ்சிச்சு, செக் பண்ணாங்க. பேபி மூமெண்ட்ஸ் நல்லா இருக்கு, பேபி க்ரோத் நல்லா இருக்கு, பேபி ஹார்ட் பீட்டும் நம்மளுக்கு வந்து 150க்கு மேலே இருக்கு, நல்லாவே இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போதான் எனக்கு உண்மையிலே ஹார்ட் ரேட் நல்லாவே வந்துச்சு. அதுக்கிட்ட நாங்கள் 10 மணிக்குள்ள ஹாஸ்பிட்டல் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் லெச்சு, அருள், அத்தை எல்லாமே கால் பண்ணி என்னாச்சுன்னு பதறிட்டாங்க. ஏன்னா அங்கேயுமே ஊரில் ஃபுல்லாக கண்ணேரி அந்த மாதிரி சொல்லுவாங்க, நம்மளுக்கு தெரியாதுலாம் இல்லை. நீங்களே இப்போ கமெண்ட் பண்ணுவீங்க, கண்ணேரி தான் காதுத்துல கண்ணேரி கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுவீங்க. சுற்றிலாம் நாங்கள் போட்டோம், பெரிய பூசணிக்காயை வாங்கி சுற்றிலாம் போட்டோங்க, ஆனால் கண்ணேரி விழுதானே செய்யும். அதே மாதிரி மகிக்கும் அடுத்த நாள் வந்து கையில வந்து ஸ்கூலுக்கு கிளம்பி போறப்ப கையில அடிபட்டு கார் டோர் வந்து மூடி, கை நஞ்சு, அந்த நாள் லீவு, அந்த மாதிரி கண்ணேரி வந்து விழுதான் செய்யும். சரி விட்டு சின்னதோட போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நாங்களும் வந்து அப்படியே விட்டோம். எங்களுக்கு எப்பயுமே ஏதாவது ஃபங்க்ஷன் முடிஞ்சுன்னா எங்களுக்கு ஏதாவது ஆயிருங்க, அது உண்மை. நம்ம வீட்டு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம ஃபேமிலிக்குள்ள ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சரி, ஏதாச்சும் ஒன்று சின்ன அப்டேட் மாதிரி ஏதாவது ஆகிட்டு போயிடுவாங்க. அதனால ஒன்றும் பிரச்சனை. இப்போ என்னோட ஹெல்த் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கேட்பீங்க. என்னோட ஹெல்த் பர்ஃபெக்ட், ஆல்ரைட்டு. பேக் பெயின் மட்டும் வந்து குறுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டொமக் வந்து பெருசாகிறதுனால பேக் பெயின் எனக்கு எப்பவுமே இருக்கும். இந்த மகிழனுக்கு இந்த டைப்ல இருந்துச்சா? மகிழனுக்கு வந்து நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக என்னோட உடம்பு இருந்துச்சு.
இப்போ வந்து இழந்துருச்சு எல்லாமே. குழந்தை பிறந்து 5 வருஷம் ஆயிடுச்சு, எல்லாமே வந்து அந்த லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு. பட் இப்போ வந்து வயிறு வந்து வயிறு பெருசாகும் போது பின்னாடி முதுகு வந்து வளையுது போல இருக்கு. இப்படி வளையும் போது அது வலிக்குது, பெயின் ஆகுது. ஏன்னா நம்ம இப்ப நேரு இப்படி குமிஞ்சு பண்ணிடுவோம். பட் மகளிருக்கு வந்து நம்ம வந்து எந்த இதுவுமே இல்லாம நம்ம ஃப்ரெஷ்ஷா நம்ம உடம்பு இருந்துச்சு. அதனால நம்மளுக்கு வந்து நம்ம உடம்பு எல்லாத்துக்குமே வந்து ஆல்ரெடி உங்களுக்கு வந்து அந்த தொப்பை அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. பட் இப்ப இந்த நேரம் வந்து தொப்பையும் சேர்ந்து பெருசா தெரியற மாதிரி இருக்கும்போது அந்த எலும்பு வந்து வளையுது. இப்ப தொப்பை இருக்கு, நீ குத்தி காட்டணும், அதான் உனக்கு பிரச்சனை. இப்ப ஆல்ரெடி நான் ஜிம்பாடி, நான் கரெக்டா இருக்கேன். நீ ஜிம்பாடியாவே நீ எங்கடி தொப்பை? என் பிள்ளைக்காடி தொப்பை போட்ட, ஏன்டி இப்படி பேசுற? நான் எவ்வளவு ஸ்லிம்மா இருந்தேன் கல்யாண புதுசெல்லாம். உன் பிள்ளைக்காக தொப்பையும் போட்டுச்சு, இப்ப கன்சீவா இருக்கேன் செகண்ட் பேபிக்கு. நிறைய பேர் வந்து என்ன பேபி எக்ஸ்பெக்ட் பண்றீங்க, அந்த கொஸ்டின் ஆன்சர் இன்னும் போடவே இல்லைங்க. அடுத்த வீடியோல வந்து டீடைலஸா அடுத்தடுத்த வீடியோல நாங்க வந்து 1 by 1 அடுத்த வீடியோ ஒரு வீடியோ வருது, அந்த வீடியோ பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு கொஸ்டின் ஆன்சர் வீடியோ நான் போறேன். அடுத்த நல்ல வீடியோ ஒன்று வந்துட்டு இருக்கு, பாருங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க, எல்லாமே நல்லதுதான். உங்களுக்குலாம் வேணும்டா, நீங்களா இப்படி ஓடுறீங்களா அப்படிலாம் சொல்லுங்க, சொன்னா சொல்லிட்டு போங்க. அது கடமைங்க. அந்த விஷயம் வந்து நிறைய பேர் இன்ஸ்டாலயுமே கேட்டிருந்தீங்க, எதுக்கு இப்படி பண்றீங்க, ஏன் இவ்வளவு செய்றீங்க அப்படின்னா அது கடமை, உங்களுக்கு தெரியாது. அது வந்து ஒரு அக்காவா ஒரு தங்கச்சியா அந்த இடத்துல அந்த இடத்துல வந்து இருந்து பார்த்தா தெரியும். அண்ணன் இல்லாதவங்களுக்கு தெரியும் அதோட வயலி. ஆனா உண்மை நீங்க சொல்றது கரெக்ட் தான், இருக்கிறவங்க செய்வாங்க, இல்ல நாங்க இல்லாதவங்க செஞ்சிருக்க மாட்டோம், கம்மியா தான் செஞ்சிருக்கோம். அந்த மாதிரிதான் இது வந்து எத்தனை வருஷம் கனவு தெரியுமா இது செய்யணும்னு. அதனால ப்ராசஸ் இதுக்காக சேர்த்து வச்ச காசு தான் எங்க அப்பா. அண்ணன் ஏழையா இருந்தாலும் இதை பார்த்துட்டு போய் தயவு செய்து போய் எங்க அண்ணன் பண்ணிருக்காங்க, நீங்க அப்படி பண்ணிருக்காங்கன்னு சொல்லாதீங்க. அது நிறைய பேர் வந்து சொல்லிட்டு மனசு அவ்வளவு கஷ்டப்படும், அதனால தயவு செய்து பண்ணாதீங்க. அண்ணனால என்ன முடியும், அண்ணன் வந்து சபையில நின்னாலே சபை நிறைஞ்சு அந்த மாதிரி நினைங்க. அதுதான் நானும் நினைக்கிறேன். அண்ணன் வந்து நின்னா போதும். அப்ப அண்ணன் இல்லாத நாங்க எவ்வளவு ஃபீல் பண்ணுவோம், அண்ணன் இருக்கு நீங்களே ஃபீல் பண்ணும்போது அண்ணன் இல்லாத நாங்க எவ்வளவு அது சபையே நிறைய. அண்ணன் இருந்து சபை நிறையலன்னு சொல்றீங்க, உங்களுக்கு அண்ணனே இல்ல, அப்ப அந்த சபை எப்படி இருக்கும்? அண்ணன் வந்து சபையில நிக்கும் போது எப்படி இருக்கும்? அண்ணனே இல்ல, அந்த சபையிலேயே இல்லன்னா என்ன பண்ணுவீங்க? அந்த மாதிரி 3 பொம்பளை பிள்ளை 2 பொம்பளை பிள்ளை இருக்கிறவங்க எல்லாம் என்ன ஃபீல் பண்ணுவாங்க, கஷ்டப்படுவாங்க. நாங்க பண்றோம்னா நாங்க மீடியால இருக்கோம், எங்களோட வச்சு இல்ல சொல்றேன், நாங்க மீடியால இருக்கோம், அதை நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. நம்ம மீடியால நாங்க எங்களுக்கு இதுதான் எங்களுடைய தொழிலே. மீடியால இருக்க எல்லாருக்குமே தெரிய போறதே இல்லை, அதை காமிச்சிருக்க மாட்டோம். பட் இது எங்களுடைய ஒர்க்கே இதுதான். அதனால உங்களுக்கு காமிக்க தான் போறோம். உங்களுக்கு பிடிச்சவங்க பாருங்க. அது கமெண்ட்ல நிறைய பேர் வேற சொல்லியிருந்தீங்க, இது நிறைய பேருக்கு வந்து கஷ்டமா இருக்காதா அப்படின்னு. கஷ்டமா தான் இருக்கும். இதை நாங்க பண்ணியிருந்தாலும் கஷ்டமா தான் இருந்திருக்கும், பண்ணாட்டினாலும் கஷ்டம். இது வந்து 2 பேர் இருக்கும், சும்மா போய் தாய்மாமனா உட்கார முடியாது. அதுக்காக பண்ணித்தான் ஆகும். 2 பேர் இருக்கும்போது பண்ணித்தான் ஆகும். இருக்கறனால பண்ணாங்க. ஒருவேளை வந்து பண்ண முடியலன்னா நார்மலா தோடு எடுத்துட்டு ஒரு சின்ன செயின் வாங்கி போயிட்டு கொடுக்க தான் செய்ய போறோம். சேம் அந்த முறையை செஞ்சுதான் ஆகணும். பட் இதே கொட்டு இந்த மாதிரி எல்லாம் இதெல்லாம் இல்லாம சும்மா சிம்பிளா போயிருப்போம். அந்த மாதிரிதான் நம்மகிட்ட என்ன முடியுமோ அதாங்க இருக்க முடியும். அன்னைக்கு அவங்களுக்கு இருக்காங்கன்னா அன்னை சபை நிரப்புனா போதும். யாருக்காகவும் இதை வந்து விட்டு இதுவே எனக்கு வந்து எங்க அம்மா வந்து ஒரு ஏழ்மையான நாங்க ஃபேமிலி தாங்க. நான் வந்து பெட்ல எல்லாம் படுத்தது கிடையாதுங்க, தரையில தான் நான் லைஃப் லாங் படுத்தேன். நீங்க கூட பெட்ல தான் படுத்திருந்தீங்க. என் கல்யாணம் புதுசு நாங்க வீடியோ எல்லாம் பாத்துருக்கோம், நிறுத்துங்க. இவங்க கூட ஏசியில படுத்திருக்காங்க, எனக்குலாம் ஏசி இல்லைங்க. இருங்க நான் உங்களோட நான் தான் கஷ்டப்பட்டிருக்கேங்க. எங்க வீட்டுல ஏசி கிடையாது, தரையில படுத்திருக்கோம். இந்த இப்ப என் ஃபேமிலியில எங்க அண்ணன் ஒருத்தர் இருந்து எங்க அண்ணனுக்கு கல்யாணம் இருந்துச்சுன்னா எங்க அண்ணன் வந்து சபை நடப்பினா மட்டும் போதும் தான் நான் நினைச்சிருப்பேன். 3 பேருக்கு சமமா பண்ணணும். எங்க அம்மாவும் இப்ப எங்க 3 பேத்துக்கும் காசு இல்லைனாலுமே சமமா தான் பண்ணுது, ஒரு பிள்ளைக்கு மட்டும் பண்ணாது. அந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து அண்ணேன்னு ஒண்ணு இருந்திருந்தா சபை நடப்பினா போதும்னு நினைக்கிறேன். இப்ப இவங்க இருக்கனால இவங்க பண்றாங்க. அதனால இல்லைனாலுமே நம்மளால நீ வந்து நின்னா எனக்கு போதுன்னு நினைக்கிற மனசுதான் கோயில் கணக்கான. இது வந்து என்ன சொல்றோம்னா நாங்க வந்து இது பூராமே இந்த இதுக்காகவே வந்து சேர்த்து வச்சு பண்ணதுதான். இது எங்க ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து பண்ணது. அப்பா அம்மா லட்சுமி நானும் எல்லாம் சேர்ந்து. அடுத்த ஃபங்க்ஷன்ல இதெல்லாம் பண்ண போறது கிடையாது. இதுக்கடுத்து என்ன தட்டு இந்த பழங்கள் வாங்கிட்டு போறது, ஏன்னா இதுக்கப்புறம் ஒரு சேலை நல்ல சேலை வாங்கி அந்த மாதிரிதான் இருக்கும் இல்லையே, நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் கிடையாது. இது வந்து ரொம்ப வருஷம் கனவு, அதை நிறைவேற்றணும் அவ்வளவுதான். அதனால யாருமே எந்த பேட் கமெண்ட்ல சொன்னதுக்காக இதை ரீப்ளை பண்றேன், மற்றபடிலாம் ஒன்றும் இல்லை. நெக்ஸ்ட் வீடியோல வந்து இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு
நெக்ஸ்ட் வீடியோ என்ன போடலாம்னு சொல்லுங்க. நிறைய வீடியோ இருக்கு, பட் இந்த வீடியோ போட்டா சந்தோஷம் எடுத்துங்க. 5ஆவது மாசம் அறிவலம் எப்பன்னு கேட்டீங்க, அது அடுத்த மாசம் தான். நான் கண்டிப்பா எப்பன்னு சொல்றேன், இன்ஃபார்ம் பண்றேன். அது மாதிரி எங்களால இன்ஸ்டால வீடியோ போட முடியல, அது ஒரு ஓன் வாய்ஸ் போடணும். ரீல்ஸ் இல்ல, ஓன் வாய்ஸ். இந்த மாதிரி ஒரு ஓன் வாய்ஸ் போடணும். எல்லாரும் எத்தனை மாசம் இங்க அதுலயே நிறைய கொஸ்டின் கேட்டிருக்கீங்க, ஆனா அது சொல்ல முடியல, எங்களை டைம் பத்த மாட்டேது. அடுத்த மாசம் தான் எனக்கு அறிவலம் போடுவாங்க. எங்க அம்மா தனியா போடுறாங்க 5ஆவது மாசத்துக்கு, எங்க அக்கா அம்மா சாரி நாத்தனார் தனியா போடுறாங்க. தனித்தனியா தான் போட போறாங்க. அம்மா தனியா, அக்கா தனியா. அக்கானே வருது, மஞ்சு தனியா போடுறாங்க. அக்கா வந்து பிஸி, இப்ப கொஞ்சம் பிஸி வந்துரும். ஆனா அக்கா வருவா, வரலனாலுமே எங்களுக்கு ஏதாச்சும் பண்ணிடுவா, பண்ணாம இருக்க மாட்டா. அதனால வந்து ஒன்றும் நிறைய பேர் அந்த கொஸ்டின் கேட்டீங்க. அந்த கொஸ்டின் ஆன்சர் வீடியோல சொல்றேன், இருங்க ஒரு கதை சொல்றேன், அதை பாருங்க, நீங்க உங்களுக்கே புரியும். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம் குட்டீஸ். பாய். நான் நல்லா இருக்கேன், ஹெல்த் இப்போ எனக்கு சூப்பர். ஓகேவா? பாய்.